அண்மை செய்தி. மக்களவை சபாநாயகர் பதவிக்கு நாளை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சியின் கொறடா எம்பிக்களுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். காங்கிரஸ் எம்பிக்கள் அனைவரும் நாளை அவை நடவடிக்கையில் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் கொறடா எம்பிக்களுக்கு அளித்திருக்கும் உத்தரவில் வேறு என்னென்ன தகவல்கள் உள்ளன? நாளை மக்களவை நடவடிக்கையில் காங்கிரஸ் கட்சியின் மக்களவை உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சியின் அனைத்து எம்பிக்களுக்கும் அக்கட்சியின் தலைமை கொறடா உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக நாளை மக்களவை சபாநாயகருக்கான தேர்தல் நடைபெற உள்ளது. ஆளும் கட்சியின் வேட்பாளருக்கு எதிராக எதிர்கட்சிகளின் சார்பில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கேரள எம்பி கொடிக்குனில் சுரேஷ் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டுள்ளார். எனவே அதிக அளவில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு வாக்குகளை பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவே காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முன்னிறுத்தப்பட்டுள்ள வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க ஏதுவாக காங்கிரஸ் கட்சி எம்பிக்களுக்கு கட்சியினுடைய தலைமை இந்த கொறடா உத்தரவை பிறப்பித்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தலைமை கொறடாவாக இருக்கக்கூடிய கொடிக்குனில் சுரேஷ் தான் எம்பிக்களுக்கு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். நாளை அனைவரும் காலை 11 மணிக்கு அவை நடவடிக்கையில் தவறாமல் பங்கேற்பதோடு அவை ஒத்திவைக்கப்படும் வரை கட்டாயம் அவையில் இருக்க வேண்டும் எனவும் கட்சியினுடைய நிலைப்பாட்டை ஆதரிக்க வேண்டும் எனவும் அந்த கொறடா உத்தரவில் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 3 லைன் விப் என்று சொல்வார்கள். அந்த 3 லைன் கொறடா உத்தரவு என்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 லைன் விப் என்று சொல்கின்ற போது கண்டிப்பாக இதில் எந்த விதமான சாக்குப்போக்கும் இல்லாமல் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த 3 லைன் விப்பிற்கான அர்த்தம். எனவே அவ்வாறு யாரேனும் பங்கேற்க தவறினால் அவர்களின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதுதான் இந்த கொறடா உத்தரவினுடைய சாராம்சம். எனவே நாளை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முன்னிறுத்தப்பட்டுள்ள வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்களிக்க ஏதுவாக கட்சி எம்பிக்களுக்கு காங்கிரஸ் தலைமை இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.